இல்லை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? தண்டனை ஒன்றும் இல்லை, டைரக்டா ஆமா அவனுங்களை அப்படியே அதை துண்டா வைக்கணும். அவன் என்ன பண்ணணும் அந்த மாதிரி அவனுக்கு பெயின் அவனும் அனுபவிக்கணும். அவனுடைய ஆண்கள் அவன் சுடப்பட வேண்டும். இதுதான் பெண்களுக்கு விஜய் கொடுக்குற பாதுகாப்பான்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் 5 நாள் இருக்குமா, உடனே செய்யினா எப்படி செய்வாங்க? குரங்கு கையில் பூமாலை மாதிரி ஆட்சி ஒன்று கிடச்சிருச்சு. அவருக்கு என்ன பண்ண ஏது பண்ண ஒன்றுமே தெரியாது. என்ன சொல்கிறது, நான் தற்கொலைக்கிட்ட ஆட்சி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இவங்க ஆட்சி இது மட்டும் தான் மாதிரி ஏதாவது உள்ளே இருக்க அதிகாரிகள் யார் இதில் இருக்காங்க? இது எடுத்தோடனே போய் டக்குன்னு சினிமா படமா இது. மொத்தத்துல சிஸ்டம் சரியில்லை. அதுதான் உங்களை மாதிரி இருக்கிற ஆம்பளைகள் எல்லாரோட அம்மாமாருக்கு தான் முதல்ல கிளாஸ் கொடுக்கணும். அவங்களோட பையனை எப்படி வளர்த்தணும், மென்னோட மென்டாலிட்டி பொறுத்து தான் இருக்கு. பெண்களும் ஒழுக்கமா அடக்கமா போயிட்டு வரணும். கையை எப்படி கோத்துக்கிறாளுங்க, இடுப்பை கிள்ளின்னு போறாளுங்க. விஜய் ஒருத்தர் பின்னாலே லேடிஸ் பின்னாலே ஆள் அனுப்ப முடியுமா? சிங்க பெண்கள் படையின்னு போஸ்ட் தான் கொடுத்தாங்க, ரீல்ஸ் மட்டும் தான் ஓடுதுங்க. நான் ஆக்டிவேஷன் எதுவுமே இல்லையே. பெண்கள் பாதுகாப்புனா 19 கற்பழி கொலை நடந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ சொல்லுவார் சிஎம்? அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க. அவங்க ஆட்சியில் நடக்கலையா? அந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்ததா இப்போ நடக்குதுங்கிறத சொல்லக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ இவங்க என்ன சொல்யூஷன் எடுக்கிறாங்கிறது பார்க்கணும். ரவுடி அரசியல் பண்ணவங்க கிடையாதுல்ல அவங்க. ஆட்சி வந்து 15 நாள்லேயே 20 பாலியல் வழக்குகள் வந்திருக்கு. இதுதான் பெண்களுக்கு விஜய் கொடுக்குற பாதுகாப்பான்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூழ்நிலை அப்படி ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கு. ஆக்சுவலி நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க இப்போ அதிகமாக நடந்துருக்குன்னு. இப்போ தானே வந்திருக்காரு. நான் 5 நாள் இருக்குமா, உடனே செய்யினா எப்படி செய்வாங்க? 5 வருஷமா இருந்தார், என்ன பண்ணாரு? ஒன்றுமே பண்ணல. அவங்க தான் அதான் அவன் வரக்கூடாது, அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. எல்லா ஆட்சியில் வந்தாலும் இது நடக்க தான் செய்யும். அவங்களுக்குள்ள மிருகம் தோன்றுனா இந்த மாதிரி கொலைகள் கற்பழிகள் எல்லாம் நடக்கும். அதுக்கு இவர் தான் சாட்சி, இவர் தான் காட்சி, இவரால் தான் ஆட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி வந்து ஒரு 20 days தானே ஆகுது, அதுக்குள்ளே வந்த உடனே எல்லாம் மாறிடாது இல்லை? எத்தவொடனே இங்கே நடக்குது அங்கே நடக்குதுன்னா இவ்வளோ கால ஆட்சியில் முன் ஆட்சியில் எதுவுமே நடக்காமல் இல்லை. இப்போ 5 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் இங்கே வந்து தெரியப்படே சொல்ல மாட்டுறாங்க. அந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருந்ததா இப்போ நடக்குதுங்கிறத சொல்லக்கூடாது, அது முடிஞ்சு போச்சு. அதனால் இப்போ இவங்க என்ன சொல்யூஷன் எடுக்கிறாங்கிறது பார்க்கணும். இப்போ தானே உள்ளே வந்துக்கிறாங்க. அவங்கள மாரி ரவுடி அரசியல் பண்ணவங்க கிடையாதுல்ல அவங்க. இப்போ தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தூய்மையாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக போடணும் இப்போத்துலேருந்தே. அவருக்கு என்னங்க, திடீர்னு குரங்கு கையில் பூமாலை மாதிரி ஆட்சி ஒன்று கிடச்சிருச்சு. அவருக்கு என்ன பண்ண ஏது பண்ண ஒன்றுமே தெரியாது. என்ன சொல்கிறது, நான் தற்கொலைக்கிட்ட ஆட்சி கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசியல் அனுபவம் கொஞ்சம் கூட இல்லை. 812 நாளில் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவரே நினச்சி பார்க்க நம்ம சிஎம் ஆகணும். அவருக்கு எப்படிங்க ஆட்சி பண்ண தெரியும்? எடுத்ததுமே மைக்க தூக்கிட்டு வந்துட்டு அவர் செய்கிறது தப்பு. அவர் ஆட்சிக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? அதுக்குள்ளே எல்லாமே தலைகளை மாறிடுமா? அவங்க பேசுகிறவங்க 1000 பேசுவாங்க. செய்யறது யாரு? செய்யணும்ல, செய்வாரு. பாருங்க, அதுக்கு டைம் கொடுங்க. அவர் செய்யறத முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணும் என்ன எழுதணுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. அவரை முதல்ல செய்யறதுக்கு ஃப்ரீயாக விடுங்க. அவரை மிகப்பெரிய தண்டனை நடக்கும். இதோட பொறுமைக்கு என்றைக்குமே வேல்யூ ஜாஸ்தி. அதனால் வச்சு செய்வாங்க. வெயிட் அண்ட் சி. இல்லை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களெல்லாம் நிற்க வச்சு நடு ரோட்டில் ஷூட் பண்ணணும். ஷூட்டிங் யாருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்? ஒரு 4 பேர் மத்தியில் வச்சு ஒருத்தனை போடுங்கன்ற. இப்போ அடுப்பு நாட்டிலலாம் எப்படி பண்ணுறாங்க? தண்டனை ஒன்றும் இல்லை, டைரக்டா ஆமா சும்மா தண்டனைனா 6 மாதம் உள்ளே வச்சுட்டு வெளியே வருது, ஃபைன் கட்டிட்டு வெளியே வருது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது விளாத்தி குளம்ல தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி இம்மீடியட்டாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணணும் அந்த மாதிரி அவனுக்கு அதே பெயின் அவனும் அனுபவிக்கணும். அந்த மாதிரி பெண்களை கெடுக்கிறானுங்க பாரு, அவனுங்களை அப்படியே அதை துண்டா ஏற்றணும், கையை பண்ணிடணும். ஆமாம், சாராய கடையில் பண்ணணும். கெடுக்கிறவங்களாம் தண்டனை கொடுக்கக்கூடாது, கட் பண்ணிடணும். அந்த தண்டனைலாம் ஆயுள் தண்டனை, இந்த தண்டனை அந்த தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. அதை அப்படியே இட்டுமே 10 பண்ணாதான் இன்னொரு பொண்ணை தொட மாட்டானுங்க. வெட்டணும், அவங்கள சரியான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. அவங்கள வந்து உள்ளே போட்டு அப்புறம் கமிஷன் கொடுத்தோன்னா வெளியிட்டுன்னு வரக்கூடாது. ஒரே விட்டு தான் பயம் இருக்கும். இப்போ விளாத்திக்குளம் சம்பவத்தில் கொடுத்தாங்க இல்லையா இரட்டை மரண தண்டனை, அந்த மாதிரி இரட்டை மரண தண்டனையும் ஓகே. புரட்சி தலைவி அம்மா மாரி ஷூட் அண்ட் ஷைட் கூட கண்டிப்பாக இருக்கலாம். ஹியூமன் ரைட்ஸு, அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ்லாம் இதுக்கு வந்து விளக்கு அளிக்காத அளவுக்கு ஒரு 10 என்கவுண்டர் பண்ணார்னா பக்காவாயிடும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவனுடைய ஆண்கள் அவன் சுடப்பட வேண்டும்.
திமுக வந்து இந்த விஷயத்த பெரிய அளவில் பேசுகிறாங்க. அவங்க பெருமையாக தான் பேசுவாங்க. அவங்க ஆட்சியில் நடக்கலையா? இப்போ எல்லாமே இப்போ அம்மா ஆட்சியிலும் சரி, இப்போ கலைஞர் ஆட்சியும் சரி, மாட்டினவே கை காலை உடைச்சாங்க, ஓகேவா, காலில் சுட்டாங்க. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் நடக்க தானே செய்யுது. சரிங்களா, ஆல்ரெடி இருந்ததா இதை மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ஒன்றும் இது பண்ண மாதிரி தெரியல. போன வாட்டி இருந்த டிஎம்கே சப்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது. நிச்சயமாக அவன் ஒருத்தன் இருந்தால் கூட ஆபத்து, அரசாங்கத்துக்கு ஆபத்து. அவன் ஒட்டு மொத்தமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை எல்லாமே களை எடுக்கணும். அது நேரம் கீழே சமூக நலத்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியையும் களை எடுக்கணும். ஏன்னா அவன் ஊழல் பண்ணி அவனுங்க அப்படியே இருந்ததுனால இனி வரும் காலகட்டங்களில் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா இருக்க மாட்டானுங்க. புது ஆஃபீஸர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, ஐஆர்எஸ் இருந்தாலும் சரி, ஐஎஃப்எஸ் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தூய்மையான ஒரு அதிகாரியை போட்டால் தான் விஜய் நடக்கிறது நடக்கும். இப்போ இந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறது அது இதுன்னு சொன்னதுக்கே எல்லாமே கிடு நடக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வைக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். இப்போ வரைக்குமே உள்ளுக்குள்ளே இப்போ மின்சாரத்துறை எடுத்துங்க, கவர்மெண்ட் துறை எடுத்துங்க, எல்லாத்துலையும் அவங்க ஆளு தான் இருக்காங்க. இப்போ இவங்க ஆட்சி இது மட்டும் தான் மாதிரி உள்ளே இருக்க அதிகாரிகள் யார் இதில் இருக்காங்க? அவங்க இதில் தானே இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியாது. எடுத்தவொடனே போய் டக்குன்னு சினிமா படமாக இது போன ப்ராசஸ் எல்லாம் மாற்றிக்கிறதுக்கு. அது அதிகபட்சமாக நடந்தது போன ஆட்சியில். ஆனால் இவர் ஆட்சி எடுத்து 15 நாள்லேயே 19 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, 2 இரட்டை கொலை நடந்திருக்கு, 15 கொலை நடந்திருக்கு. அதாவது கொஞ்சம் போயிட்டு பண்ணால் தற்செயலாக யதார்த்தமாக நடந்துச்சுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் செய்யறதுனால எங்களுக்கு தோன்றது என்னன்னா எதிர்கட்சி ஏதோ சதி செய்யுது அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு முன்னாடி நடந்த போன வருஷத்தில் எவ்வளோ நடந்தது கணக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. திமுக கட்சி சேர்த்தா கூட இருக்கும். இது விஜய் பேரை இது ரிப்பேர் ஆக்கிறதுக்கு இப்படி செய்யலாம், சொல்ல முடியாது. இந்த சிங்கப்பன் படைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அம்மா வந்து ஒரு இது வச்சுருந்தாங்க, அம்மா பெட்ரோல்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒன்று தான். பட் இவங்க என்னென்னா அந்த கார் நம்பர்லேருந்து எல்லாமே ஒன்று தான். பட் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சேஞ்ச், அவ்வளோதான். விஜய் வந்திருந்து விஜய் மட்டும் அதிகமாக சொல்லி இதை மாதிரி பேசுகிறாங்களே. சட்டம் மிகப்பெரிய இரும்பு கை கொண்டு அடக்கினா மட்டுமே, பயமுறுத்தினா மட்டுமே இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நான் நினைக்கிறேன். பட் அவருக்கான ஒரு டைம் கொடுத்தா தான் அந்த ஃபேஸ் பண்ண முடியும். எடுத்தவொடனே அவர் இதை பண்ணல, அதை பண்ணல, இதை பண்ணலாம் வந்து எதிர்கட்சி குற்றம் சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து மிகச்சிறந்த எதிர்கட்சின்னு பார்த்தா அது திமுக தான். ஏன் தெரியுமா, அவங்க வந்து உக்காண்டன்னு வச்சுக்கேன், ஆட்சி கட்சிக்கு வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஆளும்போது வந்து எப்படின்னா ஃப்ரீயாக அது மட்டும் நடத்துருன்றாங்க. எதிர்கட்சியாக வந்து பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. அதில் மிக சிறந்தவங்க அவங்க இருக்கிறதுலே. நான் நிறையா பார்த்துருக்கோம். மொத்தத்தில் சிஸ்டம் சரியில்லை. அதுதான் அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களை மாதிரி இருக்கிற ஆம்பளைகள் எல்லாரோட அம்மாமாருக்கு தான் முதல்ல கிளாஸ் கொடுக்கணும். அவங்களோட பையனை எப்படி வளர்த்தணும்னு. பையனுங்களும் 6 மணிக்கு அப்புறம் வீட்டில் இருந்து வெளியே விடக்கூடாது. சிம்பிள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து மென்னோட மென்டாலிட்டி பொறுத்து தான் இருக்குது. அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. அது வந்து அவங்களுடைய ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. விமனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம். அதனால யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களோட மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லாத வரைக்கும் க்ரைம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒழுங்கான தண்டனையும் எதுவும் இல்லை. இப்போது வேறு சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து சிவியரான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க. இங்கே சும்மா ஜெயிலுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப கரப்டடான ஒரு கண்ட்ரி. அதனால் யார் இன்ஃப்ளூயன்சர் இருந்தாலும் ஈஸியாக வெளில வந்துடுவாங்க. இது வந்து இவங்களோட ஆட்சியும் அவங்க ஆட்சின்லாம் இல்லை. மென்னோட மென்டாலிட்டி எப்போ மாறுதோ அப்போ தான் இது சரியாகும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற க்ரைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மென்னு தான் பண்ணுறாங்க. அதே அப்படியே ஆப்போசிட்டாக மென்னு மேலே கமிட் பண்ணுற க்ரைம்லாம் ரொம்ப ரேர். படிக்கிறதே இதெல்லாம் தப்பு அப்படின்றது அவங்கள மாற்றுறதுக்கு தான் ஏதாவது பண்ணமே தவிர இவங்க ஆட்சியில் இவங்க பண்ணல அப்படின்றதெல்லாம் சும்மா அவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கு தான். ஒருத்தவங்களுடைய ஆட்சியை குறை சொல்லணுன்றதுக்காக இதை ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுவாங்க. விஜய் வந்து இப்போ இவ்வளோ நடந்திருக்கு, மீடியாவை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ அவர் வலைதளத்திலேயே போஸ்ட் போட்டுருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் மீடியாவில் சந்திக்கணும்ன்றான்? எதுக்கு சந்திக்கணும்? தெரியும். இப்போ ஒரு வீட்டை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 பிள்ளைங்களை பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. நாட்டையே பார்க்கணும்ல அவர். அப்போ பொறுமையாக தான் ஒன்று ரன் பண்ணுவார். ஆமாம், பத்திரிகைகளை சந்தித்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது அவருக்கு. பதில் சொல்ல என்ன ப்ராக்டிக்ஸ் வரல. ஏன்னா சொல்லிக் கொடுத்தா தான் சொல்கிறது. வந்து அவர் படம் நடிச்சிட்டாரு, ஆனால் அது மாதிரி ஸ்கிரிப்ட் இங்கே வந்து அரசியல் ரியல் லைஃப்பில் வந்து அவரால் பேச முடியாது. ஒரு இன்சிடென்ட் வச்சு நம்ம மொத்தமாக கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து சும்மா பேருக்குண்ணா மாட்டினாடா போட்டு இது அப்படிலாம் யோசிப்பாங்க. சாதாரண திங்கே யோசிக்கூடாது. அவங்க ஒரு ஆட்சியில் இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு அவங்க திங்கிங் வேறு லெவலில் இருக்குல்ல. அதை பொறுமையாக யோசிச்சு அவங்க பண்ணுவாங்க. சிங்க பெண்கள் படையின்னு போஸ்ட் தான் கொடுத்தாங்க, ரீல்ஸ் மட்டும் தான் ஓடுதுங்க. நான் ஆக்டிவேஷன் எதுவுமே இல்லையே.
ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணுறது தலைமை செயலர் சிஎம் உட்காந்துட்டு ஆக்ஷன் எதுவும் பண்ணவே இல்லையே அவர். ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் சிங்கப்பெண் படம் இருந்ததுன்னா கோயம்புத்தூரில் சூழல்ன்ற பொண்ணு 10 வயசு சிறுமியை வந்து வலையில் கொண்டு இருப்பாங்களா? அது 2-3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் சிஎம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. இதெல்லாம் அலட்சியம் தானே. மக்கள் நம்பி தானே ஓட்டு போட்டாங்க அவருக்கு. அது என்ன செஞ்சு கிழிச்சார் இது வரைக்கும் அவர்? பெண்கள் பாதுகாப்புக்கு விஜய் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பெண்களும் ஒழுக்கமாக அடக்கமாக போயிட்டு வரணும். இங்கேயே பார்க்குறான் கையை இப்படி கோத்துக்கிறாளுங்க, இப்படி அணைச்சிக்கிறாளுங்க, இடுப்பை கிள்ளின்னு போகிறாளுங்க, எவ்வளோ பார்க்குறோம். நம்ம தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. விஜய் ஒருத்தர் பின்னாலே லேடிஸ் பின்னாலே ஆள் அனுப்ப முடியுமா? நம்ம அடக்கமாக போயிட்டு அடக்கமாக வீட்டை வந்து சேரணும். பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க பழி மேலே பழி போடுறது தான் அவங்களோட வேலையே. ஏன் தெரியுமா? நல்லாட்சிங்க நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டார்கெட்டை திணிப்பாங்க. திணிக்கிறதுல நம்பர் 1 யார்? முன்னாள் கட்சி. முன்னாள் கட்சியில் முன்னாள் கட்சி. சரி, நான் இவ்வளோ நடந்திருக்கு. விஜய் என்ன பண்ணால் இதுக்கு நல்லா இருக்கும்? இப்போ வந்து இருக்கிற சுச்சுவேஷன் சந்தர்ப்ப சூழ்நிலைனால அடி மேலே அடி ஏதாச்சும் சர்க்கிள் நடந்திருக்கலாம். அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் வெளியே வராமல் இருக்கலாம். மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யணுன்னு தான் வந்திருக்காரு. அதனால் அவர் வந்து வரலைன்னு சொல்ல முடியாது, வரமாட்டேங்கிறாருன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வருவார். வந்து அதுக்குண்டான தீர்வை தேடி மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு தான் நம்புகிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து விஜய் கண்டிப்பாக உறுதி செய்கிறாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? 100% கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. காவல்துறையில் முதல்ல களை எடுக்கணும். சிறப்பான அதிகாரிகள் அங்கங்கே நியமிக்கணும். விழிப்புணர்வு கொண்டு மக்களுக்கு வரணும். விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ வந்து சிங்கப்பெண் பேச்சுக்கு மட்டும்தான், செயல்பாட்டில் இது வரைக்கும் வந்து 15 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை. அவர் என்ன பண்ணிடுவார்? மக்கள் தான் முட்டாள போனாங்க. அவர் நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. அவர் நம்பி தான் எல்லாம் பண்ணாங்க. பெண்கள் பாதுகாப்புனா 19 கற்பழி கொலை நடந்திருக்கு. அதுக்கு என்ன இப்போ சொல்லுவார் சிஎம் சார்? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்ததுலேருந்து திமுக இவருக்கு மேலே குற்றங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க என்ன பண்ணி இப்போ இருக்காங்க? குற்றங்கள் சொல்றது இல்லை. இது அவர் வந்து மாற்றம் சொன்னார்ல. இவர் வந்த உடனே 15 நாள் எப்படி நடக்குது? எல்லா ஆட்சிலையும் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்படிலாம் கிடையாதுல்ல. இப்போ மதுரையில் 17 சிறுவனத்தை வெட்டி கொண்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ அதிக இப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் போகுது. எல்லாம் தாவக்கு எம்எல்ஏலாம் அது மாமூல் வாங்குது, அராஜகம் பண்ணுறதுன்னு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் டிஎம்கே ஆட்சியில் இல்லையே.